நம்ம இப்போ தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா 1,00,000 தாண்டி விற்பனை ஆயிட்டு இருக்கு இல்லையா? தங்கத்தோட விலை வந்து உடனே சரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. புது வருடத்துல வேற நம்ம காலடி எடுத்து வைக்க போறோம். இந்த புது வருடத்துல ஏற்றமா இருக்குமா, இறக்கமா இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா. இனிமேல் தங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் வந்து இறக்குனாலும் அவுன்ஸ் கணக்கில் இறக்கிறப்போ டாலர் வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. இந்த டாலர் வேல்யூ அதிகமாக இருப்போ அதை ஈக்குவலைசேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ டாலர் வேல்யூ அதிகமாகுது. ஸோ இது முழுக்க முழுக்க பண வீக்கத்தை உருவாக்கக்கூடியது. சில சின்ன சின்ன கண்ட்ரிகளுக்கெல்லாம் பண வீக்கம் உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. எப்போ பணம், ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு 14,000 கொடுத்து ஒரு கிராம் வாங்குறேன்னா ஸ்ரீலங்காலலாம் வந்து 52,000 கொடுத்துவாங்க. அந்த மாதிரி 42,000 கொடுத்து வாங்க நிலைமை ஏற்பட்டுரும். ஸோ அதெல்லாம் இந்தோனேஷியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை. அப்போது இது பிரச்சனைகள் உள்ளாகுது. ரெண்டாவது, இது ஏறுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏறுமே தவிர அடுத்த வருஷம் 15,000 போயிடும். 2,75,000 வெள்ளி வந்துடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதிகமான நிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இறக்கினாலும் ஒரு 10% 20% தான் இறக்க முடியும். ஒரு 2,000 அப்படின்னு இறக்கலாம் கோல்டு. அதுக்கு மேலே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அது மாதிரியா இறங்கிறதுக்கோ இனிமேட்டு அந்த மாதிரி கற்பனைக்கோ நம்ம போக வேணாம். ஒரு 2,000 2,200 இறங்கலாமே தவிர அது மேலே இதுக்கு அதிகமாக ஏற்றுமே தவிர இறங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதிகமான வழிகள் போயின்னு இருக்குது. கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் பர்டிகுலராக சில்வரில் தாராளமாக இறக்குங்க. நிறைய வழிகள் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கோல்டு நம்ம, ஆனால் அடுத்த வருஷம் கோல்டு டிமாண்ட் வரும். இந்த டிமாண்ட் மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் வர சொல்ல அங்கே சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை அடுத்த வருஷம் ரேட் கட்டிங், பேங்க் ரேட் கட்டிங்கில் அமெரிக்காவில் எதனா ஒரு வழி பண்ணால் கொஞ்சம் இறக்கலாமே தவிர இது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை. இது ஒரு நிலைக்கு தாண்டி வந்துடுச்சு. அதனால் இது நம்ம எதிர்பார்க்குற நிலைமைக்கு இது இறங்காது. அதே நேரத்தில் மக்கள் வந்து வழியாக செய்யலாம். அதை வாங்கி வைக்கிறது, வெள்ளியை நல்லா தாராளமாக வாங்கி வைங்க. இது ஒரு நல்ல ஒரு கேம் போல தான். இந்த கேமில் நிறைய ஒரு ஏர்னிங் கிடைக்கும். அதே நேரத்தில் அடுத்த வருஷம் சேல்ஸ் வந்து குறைஞ்சிரும். அடுத்த வருஷம் பிப்ரவரி ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள்